நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். Proverbs chapter 5. My son, attend unto my wisdom and bow thine ear to my understanding. அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். That thou mayest regard discretion and that thy lips may keep knowledge. பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். For the lips of a strange woman drop as in honeycomb, and her mouth is smoother than oil. அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல் கசப்பும், இருபுறமும் கருக்கு உள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும். But her end is bitter as wormwood, sharp as a two-edged sword. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். Her feet go down to death, her steps take hold on hell. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விவகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. Lest thou shouldest ponder the path of life, her ways are movable, that thou canst not know them. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். Hear me now, therefore, O ye children, and depart not from the words of my mouth. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. Remove thy way far from her, and come not nigh the door of her house. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை புழுவருக்கும் கொடுத்து விடுவாய். Lest thou give thine honor unto others, and thy ears unto the cruel. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். Lest strangers be filled with thy wealth, and thy labors be in the house of a stranger. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, And thou mourn at the lost, when thy flesh and thy body are consumed. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சி பண்ணினதே. And say, how have I hated instruction, and my heart despised reproof. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. And have not obeyed the voice of my teachers, nor inclined my ear to them that instructed me. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் முறை எல்லா தீமைக்கும் உள்ளேனே என்று முறையிடுவாய். I was almost in all evil in the midst of the congregation and assembly. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. Drink waters out of thine own cistern, and running waters out of thine own well. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. Let thy fountains be dispersed abroad, and rivers of waters in the streets. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. Let them be only thine own, and not strangers with thee. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. Let thy fountain be blessed, and rejoice with the wife of thy youth. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வராழும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் நீ திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக. Let her be as the loving hen and pleasant roe. Let her breast satisfy thee at all times, and be thou ravished always with her love. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? And why wilt thou, my son, be ravished with a strange woman, and embrace the bosom of a stranger? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். For the ways of man are before the eyes of the Lord, and he pondereth all his goings. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். His own iniquity shall take the wicked himself, and he shall be holden with the cords of his sins. அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் விருதினால் மயங்கி போவான். He shall die without instruction, and in the greatness of his folly he shall go astray.